ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி முறுக்கு. அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு, எள்ளு, ஓமம், உளுந்து, டால்டா. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு உளுந்து சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்பவும் கறியிடக்கூடாது, பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து கொஞ்சம் பொரிகடலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் சேர்க்கையில் முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது பச்சரிசி மாவு எப்படி நல்லா மாவு போல் இருக்கோ அதேமாரி நம்ம வறுத்து எடுத்த இதையும் நம்ம மாவு போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த உளுந்து, பொரிகடலை இது ரெண்டையும் பச்சரிசி மாவோட சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து எடுத்து வச்ச ஓமம், எள்ளு சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்க்கையில் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்துக்கணும் மணமாக இருக்க. அப்புறம் மாவு ரொம்ப டைட்டாக இருக்காமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் டால்டா சேர்க்கிறோம். டால்டா சேர்த்தா முறுக்கு நல்லா மொறுன்னு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ சேர்த்ததெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி சப்பாத்தி மாவு இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சாச்சு, நல்லா பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. 10 நிமிஷம் வச்சிடணும். அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கணும். அப்புறம் நம்ம எதில் முறுக்கு பிழிகிறோமோ அதில் கொஞ்சம் அந்த டால்டா தடவினோம்னா மாவு நல்லா புஷ் பண்ணையில் அது நல்லா கீழே போகும். முறுக்கு பிழியில் நல்லா நமக்கு ப்ரெஸ் பண்ணாமல் நல்லா சாஃப்டாக கீழே நல்லா வரும். இப்போ கண்ணாப்பியில் பின்னாடி எண்ணெய் தடவிட்டு முறுக்கு பிழியணும். பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுடணும். இப்போ அந்த முறுக்கு எடுத்துடணும். இப்போ இது 2 டைப்பாக பண்ணலாம். இது இன்னொரு டைப். பேப்பரை விரித்து அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு அதுலேயும் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம். எடுத்து அதுலேயும் முறுக்கு சுட்டாலும் அப்படியே சுடலாம். இப்படி பண்ணால் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக மொறுன்னு வரும். 2 டைப்பாக பண்ணுங்கள். ஈஸியாக சீக்கிரமாக முறுக்கு போட்டு எடுத்துடலாம். முறுக்கு சுடுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.